இந்த வார செவ்வாய்க்கிழமை எங்கள் பசுமாடு காலையில் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்து பொம்பளை கன்று போட்டிருக்கு. காலையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செவ்வாய்க்கிழமை அதுமா நம்மளுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம வீட்டில் மாடு இருந்தாலும் இதுவரை நான் சீம்பாலை வந்து அதிக அளவில் காய்ச்சினதில்லை. வீடியோக்காக இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். 2 விதமான சீம்பால் எப்படி காய்ச்சலான்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சீம்பாலை வந்து ஈஸியாக காய்ச்சிடலாம். இதை 2 விதமாக செய்யலாம். நான் அதை ஒரு 2 விதமாகவும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வந்து 2 ஏலக்காவை போட்டு 1 கிளாஸ் அளவு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்சியில் வந்து மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசிச்சு அரைஞ்சதை வந்து நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கிண்ணம் அளவுக்கு தான் வந்து நான் கேக் செய்ய போகிறேன். நான் கேக் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன். கேக்கு மாதிரி செய்கிறத வந்து எங்கள் வீட்டில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் கொஞ்சமாக செய்கிறேன். நான் வந்து பால்கோவாவில் வந்து செய்கிறத தான் அதிகமாக செய்ய போகிறேன். இதுக்கு வந்து சர்க்கரையை அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து பாலில் நல்லா கலரி விட்டுறலாம். கலரி விட்டதுக்கப்புறமா 2 கிராம்பையும் அதில் போட்டுட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கீழே வந்து பேஸுக்காக ஒரு சின்ன தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மிக்ஸ் பண்ண பாலை வச்சுட்டு அதையும் வந்து ஒரு தட்டு போட்டு மூடினதுக்கப்புறமா குக்கரை போட்டு லாக் பண்ணிவிட்டு 3 விசில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 விசில் வச்சதால் எனக்கு வந்து கல் மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் 1 விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பால்கோவா மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் பால் கூட அதிகமாகவே தேவைப்படும். நான் அதனால் பால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இதுக்குமே வந்து ஒரு சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 3 ஏலக்காயும் வந்து பாலில் வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வந்து ஸ்லோவாக வந்து ஒரு அரை மணி நேரம் போல் வைக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வச்சா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வில் ஸ்லோவாக வச்சு ஒரு அரை மணி நேரம் பக்கத்துலேயே கைவிடாமல் கலரணும். நல்லா கலரிட்டே இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வரும், ஒரு மாதிரி கொழப்பாக. நானும் இதுதான் முதல் நாள் பாலாக்கு வந்து காய்ச்சறது. இது வந்து கரெக்டாக வருதா இல்லையான்னு எனக்குமே ஒரு டவுட் இருந்தது. குக்கர் வந்து 2வது விசில் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்தது. கேக் அழகாக நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்தேன். கேக் ஷேப் நம்மளுக்கு நல்லா வந்திருந்தது. பார்க்கவும் நல்லா அழகாக இருந்தது. கிண்ணத்தில் இருக்கிறத வந்து கத்தியில் வச்சு நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். நல்லா அழகாக வந்திருந்தது. கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு விசில் விட்டு எடுத்திருந்தால் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் 3 விசில் விட்டதால் கொஞ்சம் ரஃப்பாகிடுச்சு. ஸ்லைஸாக கட் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எம்மியாக இருந்தது. பட் இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்காதுன்றதால எங்களால் சாப்பிட முடியல. நான் பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்து இதை காலி பண்ணிட்டேன். கேக்கை கட் பண்ணுற ஆசையில் வந்து கிண்ணத்தில் இருக்கிறத வந்து பார்க்க மறந்துட்டோம். லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை வந்து டக்குன்னு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அதுலேயே இருந்தால் வந்து அந்த வாசனை வந்துடும்னு சொல்லிட்டு கடாயில் வந்து நல்லா கைவிடாமல் கலரிக்கிட்டே இருந்தேன். நல்லா பால்கோவா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி ஸ்பூனை வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அப்படியே பால்கோவா மாதிரி சூப்பராக இருந்தது. இத்தனை வருஷமாக இதை மிஸ் பண்ணிட்டோமே செய்யாமன்ட்டு அன்றைக்கி எனக்கு ரொம்பவே தோணி இருந்தது. பசங்களுக்கெலாம் கொடுத்துருந்தேன். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. கேக்கை விட வந்து பால்கோவாவை தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து வந்தோம் 2 நாளாக ஸ்நாக்ஸாகவே அதை தான் சாப்பிட்ருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் செஞ்ச தப்பெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். கரெக்டாக செஞ்சு உங்களுக்கும் இதை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது எப்போல்லாம் கிடைக்குதோ இதை வந்து வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.